குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு தகவல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. இது மூலமா நிறைய ஹேக்கிங் நடந்துட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். செக்ஷன் 66 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2008 சைபர் கிரைம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் சைபர் கிரைம்? சைபர் கிரைம்னா என்ன? இதனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்கு. இதுல சொல்ல போனா thousands ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், கேட்டு கொஞ்சம் அவேர்னஸ் சார். பாயிண்ட் நம்பர் 1, ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. கோவிட் டைம்ல எல்லாத்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஃப்லைன்ல ஒர்க் பண்றவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கம்பெனிஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும், அங்க 10-15 வருஷம் சேலரி வாங்கியிருப்பாங்க, எல்லாமே கம்பெனியை பத்தி எல்லாமே தெரிஞ்சனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க, சேலரி வாங்குறாங்க, அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் லைக் எல்லாருமே தான் சொல்றாங்க. இன்னொரு இதுல மெயினா எதுக்கு இதை சொல்றேன்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் ஓபன் பண்ணாவே வீட்டில் இருந்தபடியே 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் சம்பளம், ஒரு நாள் முழுவதும் 8 மணி நேரம் வேலை பார்த்தால் 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் பெருசா போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படி போடணும்? அதுல ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்பரை. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2000 பே பண்ணுங்க, 5000 பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போதே தெரியும் நான் எப்படி முடிக்க போறேன்றது தெரியும். இந்த பாயிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2000 வச்சுக்குவோமே, நம்ம 2000 பே பண்ணோம். நம்மள மாதிரி 10 பேர் பே பண்ணோம் 20,000. ஒரு 100 பேர் பே பண்றாங்க 2 lakhs. ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா 20 lakhs. அவங்களோட சாப்டர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த ஆடுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கான்டாக்ட் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. 2000க்காக 2000 தானே அப்படின்ட்டு விட்டுருவோம், ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ஆடு வர்றது இதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் வைஃபை, பப்ளிக் வைஃபை. இப்போ ஏர்போர்ட் போறோம், ரயில்வே ஸ்டேஷன் போறோம், அங்கெல்லாம் வைஃபை யூஸ் பண்ணலாம். அது அப்ரூவ்டான வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலுக்கு போயிட்டு யூஸ் பண்றது, காஃபி ஷாப், பிரைவேட் இடத்துக்கு போயிட்டு வைஃபை யூஸ் பண்றதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸ்லாம் அது மூலமா ஹேக் பண்றது